கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் இது. ஒருவர் உங்களுக்கு ஒரு தீங்கான காரியத்தை செய்தால் நீங்களும் பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அவர்கள் உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் கூட அமைதியாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னது மட்டுமின்றி இதை சிலுவை பாடுகளில் நடத்தியும் காட்டி தன்னை நிரூபித்தார். இன்றைக்கும் உங்களை நிந்திக்கிறார்களா? உங்களுக்கு கஷ்டத்தை தர வேண்டும் என்று சொற்களால் அடிக்கிறார்களா? மனம் நோகும்படி நடந்து கொள்கிறார்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவர்களுக்குரியதை பார்த்து கொள்வார். வீணாக நீங்கள் கோபப்பட்டு அதையே யோசித்து சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் எதிரியையும் உங்கள் வசப்படுத்த ஆண்டவர் தரும் ஆயுதம்தான் அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து நாமும் சமாதானமாய் இருப்போம். மற்றவர்களுக்கும் சமாதானம், சந்தோஷத்தை கொடுப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் தீமைக்கு எதிர்த்து நில்லாமல் சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. குடும்பத்தில் மாமியார் மருமகள் இடையே நடக்கும் வாக்குவாதங்கள் நீங்கி போகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பிரிவினைகளை எடுத்து போடுங்க. பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். சத்துரு கொண்டு வரும் சோதனைகளில் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.